வணக்கம். நீங்க ஷேர் பண்ணியிருந்த எல்லா சோர்சஸும் பார்த்தோம். இதுல இருக்கிற விஷயங்கள நாம இப்போ ஆழமா அலசப் போறோம். ம். முதல்ல பார்க்கும்போது இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் முதலாம் உலகப் போர், இன்னொரு பக்கம் இந்தியால ஒரு மலை. அப்புறம் தென்னாப்பிரிக்கா ஒரு ரெட் த்ரெட்னு ஆமா கொஞ்சம் தொடர்பில்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வருது. மோதல்கள், சோகம், பெரிய பிரிவினைகள். இது மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்ல ஆமா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல மனுஷங்க எப்படி நடந்துக்கறாங்கங்கிறது தான் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் மாதிரி இருக்கு. கரெக்ட். பொதுவா நாம இப்படிப்பட்ட நேரங்கள்ல பயம், கோபம், பழிவாங்கல்னு தான் யோசிப்போம். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள் அதுக்கு நேர்மாறான ரொம்ப ஆச்சரியமான சில பதில்களை காட்டுது. அந்த பதில்கள் தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சரி, நாம இதுல ரொம்பவே ஃபேமஸான ஒரு சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷ சரித்திரத்திலேயே மிக கொடூரமான ஒரு போர்க்களத்துல நடந்த ஒரு அற்புதம். 1914ஆம் வருஷம் கிறிஸ்மஸ் போர் நிறுத்தம். வாங்க அத பத்தி பேசுவோம். நிச்சயமா. இந்த விக்கிபீடியா ஆதாரம் அதுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்குது. முதலாம் உலகப் போர் ஆரம்பிச்சு 5 மாசம்தான் ஆயிருக்கு. ம். ரெண்டு பக்கமும் வீரர்கள் பதுங்கு குழிகள்ல உட்கார்ந்திருக்காங்க. போர் ஒரு மாதிரி தேங்கி நிக்குது. கரெக்ட். 1914 கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஜெர்மன், பிரிட்டிஷ், பிரெஞ்சு வீரர்கள். ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருந்தவங்க. ஆமா, அவங்க திடீர்னு அவங்க பதுங்கு குழிகளை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? அந்த ஆதாரங்கள் சொல்றபடி இது ஜெர்மன் வீரர்கள் பக்கமிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியா? ஆமா. தன்னோட பங்களாப்பரங்குகள் ஓரத்துல கிறிஸ்மஸ் மரங்களை வச்சு அதுல மெழுகுவர்த்தி ஏத்தி சைலண்ட் நைட் மாதிரி கிறிஸ்மஸ் பாடல்களை பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, அந்த பாட்டு சத்தம் கேட்டதும் பிரிட்டிஷ் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க பதிலுக்கு அவங்களோட பாட்டுகளை பாடியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பக்கமும் இருந்த விரோதம் மாறி ஒருத்தர் நோமேன்ஸ் லேண்டுன்னு சொல்லப்படுற அந்த நடு இடத்துக்கு வாழ்த்து சொல்லிக்கிற அளவுக்கு நிலமும் மாறி இருக்கு. நினைச்சு பார்க்கவே முடியல. நேத்து வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் கொல்ல நினைச்சவங்க இன்னைக்கு கை குலுக்கிக்கிறாங்க. அது வெறும் பாட்டோடையும் வாழ்த்தோடையும் நிக்கல இல்லையா? இல்ல, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை பரிமாறிக்கிட்டதா ஆதாரம் சொல்லுது. உணவு, சிகரெட், மதுபானம், அப்புறம் பட்டன், தொப்பி மாதிரி சின்ன சின்ன ஞாபகார்த்த பொருட்கள்னு. கூட்டா இறுதிச் சடங்கு செய்யவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஹென்றி வில்லியம்சன் ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் எழுதின கடிதத்துல ஒரு ஜெர்மன் வீரர் கொடுத்த சிகரெட்டை பிடிச்சதா சொல்லியிருக்கார். அந்த நிமிஷத்துல அவங்க எதிரிகள் இல்ல, வெறும் மனுஷங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மேலிடத்திலிருந்து வந்த அதிகாரப்பூர்வ உத்தரவு இல்ல. இது முழுக்க முழுக்க வீரர்களுக்குள்ள தன்னிச்சையா நடந்தது. அப்படியா? நான் கூட யாராவது தளபதி உத்தரவு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லவே இல்ல. உண்மையில அப்போ போப்பா இருந்த 15ஆம் பெனடிக்ட் கிறிஸ்மஸுக்காக ஒரு அதிகாரப்பூர்வ போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தார். ஆனா அரசாங்கங்கள் அதை நிராகரிச்சுட்டாங்க. ஓ, தளபதிகளுக்கு இதுல துளி கூட இஷ்டமில்ல. சர் ஹோரேஸ் ஸ்மித் டோரியன் மாதிரி பிரிட்டிஷ் தளபதிகள் எதிரியோட எந்த நட்பும் வச்சுக்க கூடாது, இது தேச துரோகம்னு கடுமையான உத்தரவுகளை போட்டாங்க. அப்போ இது விதிகளுக்கு எதிரா நடந்திருக்கு. ஆமா. சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னா, அப்போ ஒரு சாதாரண சிப்பாயா இருந்த அடால்ஃப் ஹிட்லர் கூட இந்த போர் நிறுத்தத்தை விரும்பாதவங்கள ஒருத்தர். அப்போ அந்த புகழ்பெற்ற கால்பந்து மேட்ச் நடந்த கதை உண்மையா? போர் உச்சத்துல இருக்கும்போது பதுங்கு குழிக்கு நடுவுல கால்பந்து விளையாடினாங்கன்னு சொல்றது கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. இது பத்தி ஆதாரங்கள் கொஞ்சம் கலவையா தான் இருக்கு. ஆனா அது நடந்திருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லுது. ஜனவரி 1, 1915 தி டைம்ஸ் பத்திரிகையில வந்த ஒரு மருத்துவரோட கடிதத்துல ஒரு மேட்ச் நடந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே. சில இடங்கள்ல புள்ளி பீஃப் தகர டப்பாவை பந்தா வச்சு விளையாடுனதா சொல்றாங்க. ஜெர்மன் லெப்டினன்ட் கர்ட் செமிஷோட டைரி குறிப்புல ஆங்கிலேயர்கள் அவங்க பதுங்கு குழியிலிருந்து ஒரு ஃபுட்பாலை உருட்டி விட்டாங்க, அப்புறம் ஒரு விளையாட்டு காட்டுத்தனமா ஆரம்பிச்சதுன்னு எழுதியிருக்காரு. அப்போ இது நிஜம்தான். ஒருவேளை எல்லா இடத்துலயும் பெரிய மேட்ச் நடக்கலனாலும் சில இடங்கள்ல இப்படி நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. போரோட விதிகளே அந்த ஒரு நாள்ல மனித நேயம் ஜெயிச்சிருக்கு. போர்க்களத்துல எதிரிகளை ஒன்னு சேர்ந்த அந்த மனிதாபிமானத்தை பார்த்தோம். ஆனா இதே மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த செயல் தனி ஒரு மனுஷனுக்கு ஒரு சோகம் வரும்போது நடக்க முடியும். ஆமா. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நீங்க கொடுத்த தஷ்ரத் மாஞ்சியோட கதை, இந்தியாவின் மலை மனிதர். ஆமா. இது விடாமுயற்சியோட உச்சம்னு சொல்லலாம். 1959 பீகார்ல ஒரு சின்ன கிராமம். தஷ்ரத் மாஞ்சியோட மனைவி ஃபல்குனி தேவி அவருக்கு மதிய உணவு கொண்டு வரும்போது ஒரு பெரிய மலையோட குறுகலான பாதையில தவறி விழுந்துடுறாங்க. ஓ.
சரியான நேரத்துல மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா அந்த மலையை சுத்தி போனா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் போகணும். அவங்க இறந்துடுறாங்க. ஐயோ! அந்த ஒரு சோகம்தான் மாஞ்சிய உந்தி தள்ளுது. 22 வருஷம் வெறும் சுத்தியல் உளிய வச்சு ஒரு மலையே உடைச்சிருக்காருனா நம்பவே முடியலையே. ஆமா, அவரை சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்க? நிச்சயம் பைத்தியம்னு தான் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா. ஆரம்பத்துல எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க, பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல வறட்சி வந்தப்போ அவரோட குடும்பமே அந்த ஊரை விட்டு போயிடுச்சு. ஆனா அவர் மட்டும் போகலையா? அவர் மட்டும் போகல. ராத்திரி பகலா அந்த மலையோட சண்டை போட்டிருக்காரு. எனக்கு நேர்ந்த கதி இனிமே அந்த ஊர்ல யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் அவரோட ஒரே குறிக்கோள். அவரோட அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச பலன் என்ன? 22 வருஷ உழைப்புக்கு பிறகு 360 அடி நீளம், 30 அடி அகலத்துக்கு அந்த மலையை உடைச்ச ஒரு பாதையை உருவாக்குனாரு. 70 கிலோமீட்டர் பயணம். வெறும் 15 கிலோமீட்டரா குறைச்சார். தன்னோட தனிப்பட்ட சோகத்திலிருந்து அந்த ஊர் மக்களுக்கே ஒரு வழிய, ஒரு பரிசை கொடுத்திருக்கார். ஒரு மனுஷன் தன்னோட துக்கத்தை எப்படி ஒரு ஆக்கசக்தியா மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு அபார்டிவ் உதாரணம். கரெக்ட். மாஞ்சி தன்னோட சோகத்திலிருந்து ஒரு பாதையை உருவாக்குனார். நீங்க கொடுத்த கெனத் மோரிட்ஸ்கோவோட கட்டுரையில அவரும் தன்னோட சோகத்திலிருந்து ஒரு வழிய, ஆனா அது ஒரு வாழ்வழிக்கும் வழியை உருவாக்குறார். இது ரெண்டையும் இணைச்சு பார்க்க முடியுது. மிகச்சரியான ஒப்பீடு. கெனத் மொரிட்ஸுகோட கதை ரொம்ப உருக்கமானது. அவர் 2 முறை கற்பனை பண்ண முடியாத இழப்ப சந்திச்சிருக்கார். முதல்ல அவரோட மனைவி டொனாலி ஒரு கார் விபத்துல இறந்துடுறாங்க. அப்போ அவரோட உறுப்புகளை தானம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. அவங்க உறுப்புகள் 7 பேரோட வாழ்க்கையை காப்பாத்துச்சு. ஓ! 4 வருஷம் கழிச்சு அவரோட 20 வயசு மகள் விக்கியும் ஒரு கார் விபத்துல இறந்துடுறாங்க. மறுபடியுமா? ஆமா. அப்பவும் அவரோட உறுப்புகளை தானம் செஞ்சாங்க. அது இன்னும் 7 பேருக்கு வாழ்வு கொடுத்துச்சு. அவரே அந்த கட்டுரையில ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்த சொல்றார். இந்த முடிவு எங்க வலிய குறைக்கல, ஆனா எங்க சோகத்திலிருந்து ஒரு நல்லது நடந்திருக்கு. மத்தவங்களுக்கு வாழ்வுங்கிற பரிசு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னு சொல்றார். இதுவும் மாஞ்சி செஞ்சது மாதிரி தான். தன்னோட தனிப்பட்ட துயரத்தை மத்தவங்களுக்கான ஒரு பாதையா மாத்துறது. ஒன்று கல்லுல செஞ்ச பாதை, இன்னொன்னு வாழ்க்கையால செஞ்ச பாதை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த தனிப்பட்ட மனிதர்களோட செயல்கள் பிரமிக்க வைக்குது. ஆனா ஒரு தனி மனுஷன்ல ஒரு சமூகமே, ஒரு நாடே பிரிஞ்சு கிடக்கும்போது அதை எப்படி சரி செய்யறது? இது ஒரு பெரிய கேள்வி. இங்கதான் நீங்க கொடுத்த மத்த ஆதாரங்கள் உள்ள வருது. புனர்வாழ்வு நீதி, ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் பற்றிய கல்விக் கட்டுரையும், தென்னாப்பிரிக்காவோட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் அறிக்கையும் நாம குற்றம் தண்டனைய பாக்குற விதத்தையே கேள்விக்குள்ளாக்குது. ஆமா, நம்மளோட பாரம்பரிய நீதிமுறை எப்படிப்பட்டது? ஒருத்தன் தப்பு செஞ்சா அவனை தண்டி ஜெயில்ல போடு. குற்றம் அரசாங்கத்துக்கு எதிரா செய்யப்பட்டது, தண்டனை தான் தீர்வு. இதுக்கு பேரு பழிவாங்கும் நீதி இல்லையா? ஆமா, ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ஆனா ஹாவர்ட் சார் மாதிரி நிபுணர்கள் சொல்ற புனர்வாழ்வு நீதி குற்றத்தை வேற மாதிரி பாக்குது. அது குற்றத்தை மக்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்குன்னு பாக்குது. ஓகே. அப்போ நீதிங்கிறது அந்த தீங்கு சரி செய்யறது தான், தண்டிக்கிறது இல்ல. இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா விளக்க முடியுமா ஒரு உதாரணத்தோட? சொல்லப்போனா, ஒரு கடையில திருடின ஒரு இளைஞனை ஜெயில்ல போடுறதுக்கு பதிலா அந்த கடைக்காரர்கிட்ட பேச வச்சு அவங்க பட்ட நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் புரிய வச்சு அதுக்கு பரிகாரமா அங்கேயே வேலை செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி. கரெக்டா சொல்லிங்க. இதுதான் அந்த தீங்கை சரி செய்வது. இங்க நோக்கம் அந்த இளைஞனை பழிவாங்கிறது இல்ல, அவன் செஞ்ச தப்ப உணர வச்சு பாதிக்கப்பட்டவங்களோட வலியை குறைச்சு 2 பேரையும் மறுபடியும் சமூகத்தோட இணைக்கிறது தான். இந்த இடத்துல தான் நீங்க கொடுத்த அரிக்கோகனோட கட்டுரை ரொம்ப முக்கியமா இருக்கு. மன்னிப்பு, நல்லிணக்கம் 2 வார்த்தைகளை நம்ம அடிக்கடி குழப்பிக்கிறோம்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன? இது ஒரு ஆழமான புள்ளி. கோஹன் சொல்றபடி மன்னிப்புங்கிறது பாதிக்கப்பட்டவர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். குற்றவாளி சம்பந்தப்படாமலேவா? ஆமாம், இதுக்கு தப்பு செஞ்சவர் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. இது ஒரு சுய அதிகாரமளித்தல் செயல். நீ செஞ்ச தப்பு, இனிமே என் மனச ஆள நான் விடமாட்டேன்னு சொல்றதுதான் மன்னிப்பு. சூசான் ஃபாஸ்லருங்கிற பெண்ணோட உதாரணம் இத நல்லா விளக்குது. அவங்க அப்பாவை கொன்னவனை அவங்க மன்னிச்சாங்க. அரசாங்கம் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னப்போ கூட அதை எதிர்த்தாங்க. அதான் அவங்க எடுத்த முடிவு. அப்போ நல்லிணக்கம், ரெக்கன்சிலியேஷன் இதிலேருந்து எப்படி வேறுபடுது? நல்லிணக்கத்துக்கு 2 பேரும் தேவை. அது ஒரு உறவை சரி செய்யறது. ஒரு இருவழி பாதை மாதிரி. ஆனா அதுக்கு தப்பு செஞ்சவர் தன்னோட தப்ப ஒத்துக்கணும், வருத்தப்படணும், மன்னிப்பு கேட்கணும். அப்போதான் பாதிக்கப்பட்டவரால் அவரை ஏத்துக்க முடியும். ஓகே, இது தனிநபர்களுக்கு சரி. ஆனா தென்னாப்பிரிக்கா மாதிரி ஒரு நாடே நிறவரியால 2ஆ உடைஞ்சு கிடக்குதே, அங்க இது எப்படி வேலை செய்யும்? இங்கதான் அரசியல் நல்லிணக்கம், பொலிட்டிக்கல் ரெக்கன்சிலியேஷன்ங்கிற ஆசயம் உள்ள வருதா? சரியா சொன்னீங்க. டிஆர்சியோட நோக்கம் அதுதான்.
அவங்க ஒவ்வொரு வெள்ளைக்காரரையும் ஒவ்வொரு கருப்பினத்தவரோடையும் தனிப்பட்ட முறையில சமரசம் பண்ண வைக்க முயற்சிக்கல. அது சாத்தியமும் இல்ல. அவங்களோட நோக்கம் இனிமே இந்த 2 விரோத குழுக்களும், அதாவது கருப்பு மற்றும் வெள்ளை தென்னாப்பிரிக்கர்கள், ஒரே நாட்டுல ஒருத்தரை கொன்னுக்காம அமைதியா வாழ்ந்து ஒரு பொதுவான எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிறது தான். இதுதான் அரசியல் நல்லிணக்கம். ஆமா, அதனால தான் டிஆர்சி அறிக்கையோட 7வது தொகுதியை முழுசா பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. அவங்க கதைகளை கேட்கறதுங்கிறதே அந்த குணப்படுத்தும் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான படி. சுவாரஸ்யமா இருக்கு. இந்த விஷயம் நீங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த கிறிஸ்தவ புத்தக கடை வலைப்பதிவோட இணையுது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் பிரிவினைகளை சரி செய்ய சுவிசேஷத்தை பயன்படுத்தலான்னு அது சொல்லுது. அதுவும் ஒரு விதத்துல பாலத்தை கட்ட முயற்சி செய்யறது தான். சரி, நாம போர், பெரிய சமூக புரட்டல்கள், அப்புறம் தாங்க முடியாத தனிப்பட்ட சோகங்கள்ல பெரிய விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனா உங்க ஆதாரங்கள்ல ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் பத்தின ஒரு ரெடிட் விவாதமும் இருக்கு. ஆமா, மத்ததோட ஒப்பிடும்போது இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த மைய உந்துதல் ஒண்ணுதான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இது கென்யா ஓட்டப்பந்தய வீரர் சைமன் செப்ரோட்டை பத்தின கதை. ஒரு மாரத்தான்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தும் அவருக்கு முன்னாடி ஓடுன ஒரு போட்டியாளர் திடீர்னு மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு நின்னுட்டார். ஓ, எதுக்கு? அந்த விழுந்தவர் ஓட்டப்பந்தய வீரர்கள் சொல்ற சுவரை இடிப்பது, ஹிட்டிங் த வால்ங்கிற நிலைமையில இருந்தார். அதாவது உடம்புல இருக்கிற சக்தி மொத்தமா தீர்ந்து போய் உடம்பு அவங்க கட்டுப்பாட்டை இழந்துடும். அந்த ரெடிட் கமெண்ட்ஸ் தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. அவங்க விதிகளை பத்தி விவாதிக்கிறாங்க. பொதுவா ஓட்டப்பந்தயத்துல இன்னொருத்தர் உதவி செஞ்சா உதவி வாங்கின வீரரை தகுதி நீக்கம் செஞ்சுடுவாங்க. ஆமா, ஆனா செப்ரோட் அத பத்தி கவலைப்படாம அவருக்கு உதவி செஞ்சார். மத்த வீரர்கள் அவரை கடந்து ஓடிட்டே இருந்தாங்க. அதையும் யூசர்ஸ் விவாதிச்சாங்க. அவங்க செஞ்சது சரியா தப்பான்னு. இத நாம மத்த எல்லா உதாரணங்கள்லயும் பார்த்த அதே பதற்றத்தை மறுபடியும் காட்டுது. எப்படி? போரோட விதிகள் எதிரிய கொல்லுன்னு சொல்லுது. ஆனா 1914ல வீரர்கள் மனிதநேயத்தை தேர்ந்தெடுத்தாங்க. பந்தயத்தோட விதிகள் நீ ஜெயிக்கணும்னு சொல்லுது. ஆனா செப்ரோட் விளையாட்டு திறனை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு விதிகள் இருக்கு. ஆனா அந்த விதிகளை மீறி இரக்கத்தை நோக்கி ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு முடிவெடுக்கிறான். கரெக்ட். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, செப்ரோட்டோட இந்த செயலுக்காக அவருக்கு அப்புறம் $15,000 பரிசு கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, சில நேரங்கள்ல அந்த அமைப்பு கூட இந்த மாதிரியான மனிதநேய தேர்வுகளை அங்கீகரிக்குதுங்கிறத இது காட்டுது. அப்போ இது எல்லாத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? முதலாம் உலகப் போரோட பதுங்கு குழிகள்ல ஆரம்பிச்சு இந்தியாவோட மலைகள் வரைக்கும், நிறவரிக்கு பிந்தைய தென்னாப்பிரிக்காலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பந்தயத்தோட இறுதிக்கோடு வரைக்கும் நம்ம பயணம் செஞ்சிருக்கோம். உங்க ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது மனுஷங்க ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்ல கூட கருணை, விடாமுயற்சி மற்றும் ஒருத்தரோட ஒருத்தர் இணையறதுக்கான திறனை காட்டுறாங்கங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கதைய சொல்லுது. ஆமா, இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. அமைப்புகள், விதிகள், சோகங்கள்னு எது மனுஷங்களை பிரிச்சாலும் அந்த பிரிவினைகளை தாண்டி ஒருத்தர் தேடி போக, குணப்படுத்த, உருவாக்க, உதவி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த, ஒருவேளை இதை விட அடிப்படையான ஒரு உந்துதல் மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆமா, இந்த ஆதாரங்கள் காட்டுற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மனிதாபிமான பதில்கள் அமைப்பை எதிர்க்கிறது இல்ல, அது தனக்குன்னு ஒரு இணை அமைப்பை, பேரலல் சிஸ்டம் உருவாக்குது. ஓ, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது வீரர்கள் போற விட்டல்ல, அவங்க போருக்கு ஒரு பாஸ் பட்டன் போட்டாங்க. தஷ்ரத் மாஞ்சி அரசாங்கத்தை எதிர்த்து போராடல, அவர் தனக்குன்னு ஒரு சாலைய போட்டாரு. செப்ரோட் பந்தய விதிகளை மாத்தச் சொல்லல, அவர் கருணைக்குன்னு ஒரு விதிய அந்த நேரத்துல உருவாக்குனாரு. சரியா சொன்னீங்க, அதுதான் விஷயம். இது உங்கள ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது. இந்த ஆதாரங்கள் எல்லாமே அசாதாரணமான சூழ்நிலைகள்ல மக்கள் அசாதாரணமான முடிவுகளை எடுத்தத காட்டுது. சண்டைய நிறுத்த, ஒரு மலைய உடைக்க, நேசிச்சவங்களோட உறுப்புகளை தானம் செய்ய, ஒரு போட்டியாளருக்கு உதவ. ஆமா, இதுல எந்த முடிவுமே சுலபமானதோ இல்ல வெளிப்படையானதோ இல்ல. இது நம்மள இப்படி யோசிக்க வைக்குது. நல்லிணக்கம், கருணை, உதவிக்கான இந்த உந்துதல்கள் எல்லாம் மனித இயல்போட அரிதான விதி விலக்குகளா? இல்ல, இதுதான் மனிதனோட உண்மையான இயல்பா. சரியான அல்லது ஒருவேளை மிக தவறான சூழ்நிலைகள்ல வெளிப்பட காத்துக்கிட்டு இருக்கா.